கணவனையும் நினைக்க மாட்டாரம் பூஜ மாட்டான் கடவுளையும் நினைக்க மாட்டான் கடவுளைத்தான் நினைக்க மாட்டான் எடுத்து வணங்க மாட்டான் அவனுடைய தேசத்தில் ஒரு ஆண்டுகளை கண்டான வாடி வந்து பண்டாரோ காவியத்தம் கொடுத்ததா லட்சம் போட்டதாரு என்று சொல்லி வல்லர ஆண்டி என்று நினைக்க மாட்டான் ஆண்டி என்று நினைக்க மாட்டான் கூட கொடுமையாலே அவனுடைய தேசத்தில் 12 வருடம் மழையும் கிடையாது நாடு வந்து விளையவில்லை நல்ல மழையும் கிடையாது தேசத்தில் 12 வருடகாலம் 12 வருடகாலம் வல்லரக்கனுடைய தேசத்துல வந்து 12 ஆண்டு காலம் பருவமழை கிடையாது நாடு விளையவில்லை நல்ல மழையும் கிடையாது அண்ணே நல்ல மழை பொழியல அண்ணாச்சி 12 வருட காலமாக பஞ்ச நாடாகிவிட்டது ஆமா ஆமையா எப்பேற்பட்ட பஞ்சமெல்லாம் நடக்க தெரியுமா எப்பேற்பட்ட பஞ்சம் நடக்கையா அண்ணந்தாலே விட்டு தின்ற பஞ்சம் தவிடு கண்டு உண்ண பஞ்சம் பக்கிர புடுங்கு உண்ணு அது வளர்த்த பஞ்சம் அவரக்கிற புடுங்கு உண்ணு பயறு வளர்த்த பஞ்சம் முதல் பீலி வரை அவட்டுக்கு விட்ட பஞ்சம் தேசத்தில மரக்காலது உருண்ட பஞ்சம் மன்னவனை இழந்த பஞ்சம் வந்து உருண்ட பஞ்சம் மன்னாவை இழந்த பஞ்சம் நாளை வந்து உருண்ட பஞ்சம் தேசத்தில கால்படியும் உருண்ட பஞ்சம் கணவனை இழந்த பஞ்சம் அரைக்கால்படி உருண்ட பஞ்சம் அரைக்கால்படி அன்னையும் தோற்ற பஞ்சம் அலனை தோற்ற பஞ்சம் மந்திரியை வரவழைத்த மந்திரிய அரசனுட தேசத்தில 12 வருட காலம்
கொடுமையாலே யானையத்தான் அலங்கரித்து ஞானமல்ல பவனி வைத்து 56 தேசம் அல்ல அரக்கனுட பேர சொல்லி பகுதி பணம் வாங்க வேணும், பணம் கேட்க வேணும், பணம் தரலையா, பணம் தரலையா, பணம் வாங்க வேண்டும். வாடி வந்தா யானையை தான் அலங்கரிப்பான் பவனி வைத்து வல்லரக்கல் மந்திரியும் 56 தேசம் அல்ல 56 தேசம் அல்ல அவசரமா வருவானா என்ன அவனுகிட 56 தேசமெல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றான். ஐயா எந்தெந்த தேசமெல்லாம் வருகிறான் மந்திரி பிரதானி? இந்த அவனுகிட 56 தேசம் என்று சொல்ல போனா ஈழன் பாண்டி ஏழ்பாணம். ஆமா, ஈழன் பாண்டி ஏழ்பாணம், சேரன் சோழன் கொங்குவங்கம். ஆமா ஐயா, கொங்குவங்கம், குமுதம் குச்சுதம் ஆராடம் துலுவம் துலுக்கானம் அவந்தி தேசம் பல்லவி தேசம் பவன் ராஜ்யம் அயங்கம் கொயங்கம் தென்னிலங்கை திருப்பரங்குன்றம் மானாமதுரை மலையாள தேசம். எப்ப மானாமதுரை மலையாள தேசம், ஆழமான தேசம், அதான் மலையாள தேசம். மந்திரியானவன் யானமல உட்கார்ந்தா இந்த அவனிகிட 56 தேசமெல்லாம் வந்த வருகிறான் 56 தேசத்து ராஜாக்களுக்கு முன்னால வந்து நின்று 2 கரம் எடுத்து வணங்கி சொன்னான் மந்திரி பிரதானி. ஐயா என்ன சொல்லுகிறான்? ராஜாதி ராஜாக்களே, ராஜமுடி மன்னர்களே, யோ அரசர்களே, ஓ அரசமன்னா நான் தான் வல்லரக்கன் மந்திரி. ஓஹோ, நீங்க தான் இப்ப புதுசா வந்த மந்திரியா? எங்க நாட்டுல என்ன 12 ஆண்டு காலம் பஞ்சநாடு ஆகிவிட்டது. ஆமா, பஞ்சம் வந்த காரணத்தினால் என் மன்னனாகிய வல்லரக்கராட்சதன் அவனுக்கிட 56 தேசத்து ராஜகடத்திலுமே சென்று 6லே 5 கடமை வாங்கி வர என்ன அனுப்பி இருக்கிறார். 6லே கடமை சொல்ல போனா என்ன அர்த்தம் ஐயா? 6லே 5 கடமை வேணும் என்று கேட்டான் வல்லரக்கல் மந்திரி. 6லே 5 கடமை என்று சொல்ல போனா என்ன அர்த்தம்? இந்த அவனுக்கிட 56 தேசத்து நாட்டிலையும் சரி, ஒரு ஏழை விவசாயிக்கு, ஒரு ஏழை சம்சாரிக்கு, என்ன போல ஒரு ஏழை சம்சாரிக்கு, ஆமா ஐயா, ரொம்ப ஐயா ஏழை 6 ஓட்ட நெல்லு கிடைக்கும்னு சொன்னா, 6 ஓட்ட நெல்லு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுல 5 ஓட்ட நெல்லு அரக்கனுக்கு பகுதி பணமா கொடுக்க வேண்டுமா? சண்டாள பாவிக்கு அப்பமே அப்படி அளந்திருக்காங்களே. 1 ஓட்ட நெல்லு தான் கிடைக்குமா பாடுபட்ட விவசாயிக்கு? பாடுபட்ட விவசாயி 1 ஓட்ட என்ன செய்ய இப்போ விலைவாசியில? அந்த 1 ஓட்ட நெல்லை வாங்கி இந்த காலத்துல விவசாயி என்ன செய்ய முடியும்? இன்னும் காய தள்ள முடியாது. அரக்கன் மந்திரியாகப்பட்டவன் 6லே 5 கடமை கேட்கும் போது கேட்டபோது ஒரு காலத்துல பாருங்க, என்ன அந்த அயோத்தியாபுரி பட்டணத்தில் யார் ஆண்டு வந்தா தெரியுமா? யாரையா ஆண்டு வந்தா? அழகு மன்னன் தசரத சக்கரவர்த்தி. ஆமா, தசரத சக்கரவர்த்தி ஆண்டு வந்தார் அல்லவா? அயோத்தியாபுரி பட்டணத்தில் அழகு மன்னன் தசரத சக்கரவர்த்தி ஆண்டு வருகின்ற போது 6லே 1 கடமை தான் வாங்கி ஆண்டு வந்தாரா? 6லே 1 கடமை என்று சொல்ல போனா என்ன அர்த்தம்? அயோத்தியாபுரி பட்டணத்தில் ஒரு ஏழை விவசாயிக்கு, ஒரு ஏழை சம்சாரிக்கு வச்சுக்கோங்களேன்,
அவருக்கு 6 ஓட்டு நெல்லு கிடைக்கும் சொன்னா சரி 6 கோட்டை நெல்லு கிடைக்கும்னா பாடுபட்ட விவசாயிக்கு வந்த 5 கோட்டை நெல்லும் ஆமா 5 கோட்டை நெல்லும் தசரதனுக்கு 1 கோட்டை நெல் தான் கொடுக்கணுமா அந்த காலத்துல. அதுல நல்ல அரசாட்சி. மன்னன் அந்த 1 கோட்டை நெல்லையும் வாங்கி நல்ல உட்கார்ந்து பொங்கி சாப்பிட்டுருப்பாரு. அழகு மன்னனாக தசரத சக்கரவர்த்தி ஆமா என்ன கூன் குருடு செவிடு நொண்டி ஊமை ஆமா ஊனமற்ற மக்களுக்கு அதையும் மன்னன் பங்கிட்டு கொடுப்பாராம் அயோத்தியாபுரி பட்டணத்திலே. தர்மராஜா அவர் நீதியோடும் நேர்மையோடும் அயோத்தியில ஆண்டு வர போய் அங்க ஆண்டு வருகின்ற போது அவர் நாட்டுல பாருங்க என்னாச்சு மாதம் 3 மழை பெய்திருக்கிறது. ஐயா மாதம் 3 மழை அங்க யாருக்கெல்லாம் பெய்தது ஐயா? அயோத்தியிலே வந்து மாதம் 3 மழை. யாருக்கு நீதி தவறாத மன்னனுக்கு ஒரு மழையும் வேதம் ஓதும் வேதியருக்கு ஒரு மழையும் வேதம் ஓதும் ஐயர்வாள் குறுக்கு மழையும் கற்புடைய மங்கைக்கு ஒரு மழையும் பெய்திருக்கிறது அயோத்தியிலே. ஆமா தாய்மார்களுக்கு ஒரு மழை பெஞ்சிருக்கு அயோத்தியிலே. அயோத்தியில மாதம் 3 மழை பெய்திருக்கிறது. ஆமா 3 மழை பெஞ்சிருக்கு அயோத்தியிலே. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா என்னய்யா வருஷத்துல 3 மழை சரிவர இல்லையா? மழை ஒண்ணு காங்கல நல்ல காத்துதான் அவாட்ல வச்சு வாங்குது. நம்ம நாட்டுல வருடத்துல 3 மழை. யாருக்கு முக்கியமான பேருக்கு 3 பேருக்கு பெய்யுது. நம்ம யாருக்கு ஐயா முக்கியமான பேரு 3 பேரு? நீதி தவறிய மன்னனுக்கு ஒரு மழையும் அங்க நீதியோட ஆண்ட அரசனுக்கு அங்க மழை. இங்க நீதி தவறிய மன்னனுக்கு ஒரு மழையும் பிறர் வாழ்வதை கெடுப்பவனுக்கு ஒரு மழையும். அந்த மழை பெய்யப்படாத நம்ம நாட்டுல அதை விட ஒரு பெரிய மழை. ஐயா என்ன மழை? புருஷனை கொல்லும் பூவையருக்கு ஒரு மழை கட்டாயம் உண்டு. கணவனை கொல்லும் மனைவிக்கு ஒரு மழை கட்டாயம் உண்டு. தினசரி காலையில் எழுந்தரித்து நியூஸ் பேப்பரை பாத்தீங்கன்னா இல்ல டிவி ஆன் பண்ணி விட்டீங்கன்னா சரி ஒரு நாளாவது ஒரு அம்மா கணவனை கொல்லாத நாள் பாக்கில்ல. இவனுக்கு இம்மா பம்மாட்டுக்கு போற போக்கு அப்படிதான் இருக்கு. ஒரு கணவன் மனைவியை கொண்டாங்கிற சரித்திரம் இப்ப 5 வருஷமா இல்ல. கிடையாது. எங்கன பார்த்தாலும் கணவனைத்தான் மனைவி கொண்டுகிட்டு இருக்கா. என்ன செய்ய முடியும்? பணத்தை டார்ச்ச பூரா அப்படிதான் இருக்கு. பூரா அரை முக்காலையும் போடுதான். கணவனை கொல்லும் மனைவிக்கு ஒரு மழை கட்டாயம் உண்டு. காலையில் கூட பாருங்க என்னய்யா வள்ளியூர் பக்கத்துல சரி தக்க வள்ளியூருக்கு பக்கத்துல சமூகரங்கபுரத்துல ஆமையா ஒரு அம்மா சரி தொட்டுத்தாலி கட்டின கணவன் தூங்கும் போது இரவு 12 மணிக்கு சரி குளவிக்கல்ல தூக்கி போட்டு புருஷனை கொண்டுட்டாயா. நல்ல காரியம் தானே. நைட்ல தூங்க மாட்டேங்க அதான் பிரிச்சா இடத்துல கொண்டுட்டா. அவர் ராத்திரி புருஷனை கொண்டது 1 மணி. அப்ப முடிச்ச மழை இன்னும் மழை வெறிக்கல. வள்ளியூர் ஏரியாவில் இன்னும் வெறிக்கல. கணவனை கொல்லும் மனைவிக்கு ஒரு மழை நம்ம நாட்டுல பெய்யுது. கட்டாயம் உண்டு. நம்ம நாட்டுல உண்டு. அவனுகிட்ட 56 தேசத்து ராஜாக்கள் ஒன்றாக கூடி அரக்கனுடைய மந்திரியை கண்ணால கண்டு அடே மந்திரி பிரதானி எப்பா பகுதி பணம் கேட்டையா எடுத்து வருவமே பணம் கேட்டையா சண்டை செய்வோமே பணம் கேட்டையா அடிகுடிக்கு வருவமே அரசர்களும் சொல்லும் போது அரக்கன் மந்திரி மதுவார்த்தை சொல்ல யானையத்தான் திருப்புவானா அரக்கனுட மந்திரியா முன்னால மந்திரியும் வாடி வந்து கையெடுத்து வணங்குவான். கேளும் மன்னும் வல்லரக்க 56 அரசர்களும் நாம் பகுதி பணம் காட்டதற்கு படையெடுத்து வாரார்கள். பணம் காட்டதற்கு சண்டை செய்யவா 56 அரசர்கள் பணம் காட்டதற்கு அடிகுடிக்கு வாரார்கள். என்ன செய்வோம் யாது செய்வோம் எனக்கு ஒன்றும் தெரியலையே.
கேட்ட வல்லரக்கன் வந்து கோபம் கொண்டு மந்திரி என்ன உங்கவலை வேண்டாம் நாளைய காலையே சண்டை கொடி நட்ட வேண்டும் சண்டைக்கு போக வேண்டும் கொடியும் நட்ட வேண்டும் அடிக்க வேண்டும் அரக்கன் கொடி நட்ட வேணும் அரக்கன் கொடி நட்ட வேண்டும் போது வேணும் நமக்கு இல்லை கள்ள முடிப்பதற்கு வீரர் நமக்கு இல்லை போர்களையும் அடிப்பதற்கு போர்களையும் அடிப்பதற்கு நமக்கு இல்லை சண்டையை செய்ப்பதற்கு சைனியம் இல்லைய மன்னா இல்ல மன்னா இல்ல மன்னா நம்மள்ட்ட இல்ல மன்னா யுத்த களம் முடிப்பதற்கு யுத்த வீரர் எங்க இருக்காரு மன்னர்கள் இல்ல மன்னா இல்ல மன்னா பூரா முக்காலு ஒழுக்கல்ல போச்சு அவர்களோ அவனுகிட 56 சத்து ராஜாக்கள் ஆமையா ஆமையா நாமளோ ஒரு நாட்டு மன்னன் அல்லவா ஒரு நாட்டு மன்னன் அல்லவா மன்னா வல்லரக்கா ஏ அரக்கா அரக்கா இந்த 56 தசத்து ராஜாக்களை எல்லாம் பார்க்கின்ற போது பாவி ஒவ்வொருத்தனும் குட்டியான மாதிரி இருக்கான் பாரு அம்மா செக்கு ஒலக்கா இருக்கன் ஐயா மன்னா நம்மளை எல்லாம் பார்க்கும் போது எப்போ ஓலை துரும்பா இழைச்சி போனமே ஒரு யானைகிட்ட போய் ஒரு பூனை மோதின கதி என்ன ஆகும் எதையா இலையில வச்சு அப்படித்தமா நொறுக்கி அப்படியே காதுல ஊதிடுவான் என்னையா நீ வல்லரக்கா என்னையா சண்டைக்கு போங்க குஸ்திக்கு போ யுத்தத்துக்கு போன்னு சொல்றிய வாயத்திறந்து சொல்லிதே போது யாரு அதுல போய் முன்னால நிக்கணும்னா மந்திரி தான் போய் நிக்கணும் மந்திரி தான் முதல்ல போய் தலையை காட்டணும் அந்த இடத்துல மந்திரி வந்தது 4 மணி ஆமையா கட்டக்கார வந்தது 4:45 ஆமையா தலைமை மந்திரி வந்தது 7:20 பழைய ஆள் இல்ல அப்படிதான் இருப்பவா அவன் கொஞ்சம் எட்டி தான் கிடக்கு அப்ப முன்னால போய் நிக்கணும்னா மந்திரி தான் நிக்கணும் அம்மா அவள் தான் போன முதல்ல ஏமன்னா அவனுகிட்ட 56 சத்து ராஜாக்களை எல்லாம் நீ அடக்கி வாழ வேண்டுமானா அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்ன வழி மன்னா சொல்லுங்க மன்னா கேப்போம் அண்ணாச்சி எங்க வரிய வீட்டு போயிட்டு வருவா இங்க வாங்க அண்ணாச்சி உட்காருங்க அண்ணாச்சி போயிட்டு வரட்டுமே டீ குடிச்சு வருவா தண்ணி நான் தர உட்காருங்க ஐயா டீ குடிச்சு வரட்டுமே அதத்தாப்புல சாப்பிடப்படான்னு சொன்னேன் டீ குடிச்சு வரம்னாப்ல சுந்தர அண்ணாச்சி உட்காருங்க அண்ணாச்சி ஆமா டீ குடிச்சு வரலன்னா மைக்கில கூப்பிடுவேன் பெருது இந்த 56 தசத்து ராஜாக்களை எல்லாம் அடக்கி வாழ வேண்டுமானால் நீ மன்னனாகிய வல்லரக்க ராட்சதன் சரி சொத்திழந்து சுகமிழந்து மண்ணிழந்து மனை இழந்து உன் மனைவி மக்களை எல்லாம் அடியோடு மறக்கணும் அடியோட மறந்த யானைத்தான் அத்தனையும் கிடைக்கும் பாத்துக்கோ மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அந்த 3 ஆசை முதல்ல வெறுக்கணும் பாத்துக்கோ ருசியை வெறுத்தா ருசி ஆயிரலாம் அதெல்லாம் நீ வெறுத்தால் பகவானை தேடி தமம் இருக்க வேண்டும் பகவான் கிட்ட அப்பந்தான் பைய எட்டி பார்க்கலாம் ஆண்டவன் பகவான் உனக்கு முன்னால வருவார் கேட்ட வரத்தை எல்லாம் உனக்கு அள்ளி தருவார் வல்லரக்கா 56 சத்து ராஜாக்களை சரி அடக்கி வாழலாம் என்றால் இந்த மந்திரி அதுல நல்ல மந்திரி மன்னனுக்கு மந்திரி வாச்சா இப்படி வாய்க்கணும் அப்படி வாய்க்கணும் பாத்துங்க தலைமை மந்திரி இதையெல்லாம் காது கொடுத்து கேட்ட வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் என்னையா சொத்திழந்தான் சுகமிழந்தான் மண்ணிழந்தான் மனை இழந்தான் அவனுடைய மனைவி மக்களை எல்லாம் அடியோடு மறந்து மூவாசைகளை வெறுத்த வல்லரக்கன் அந்த வல்லரக்க ராஜுத ஆண்டவன் பகவானை தேடி தவம் இருப்பதற்காக என்ன அவன் எப்படி வருகிறான் தெரியுமா எப்படி
தவம் இருக்க வரப்போறான் அணிந்து மொட்டை போட்டான் திராட்ச மாலை போட்டால் மாலை போட்டான் தாவி வெட்டி யோக வேஷ்டி பழங்கவிண்டல்லம்மா மாத்திர கோல் கையில எடுத்து மகதேவனை பார்க்க போறான் ராட்சதந்தான் எங்க போனா ஊசி போல உயர்ந்த மாலை ராட்சங்காக்கும் மாலை நல்லோ படந்த மாலை நித்தர் வாடும் மல்லை சிங்கம்புலி ஓரங்குவானோ புல்லிகள் லாந்துவானோ ஆறாமத்த வனமதிலே அரக்கந்தவன் செய்ய போறான் அவனையும் பார்க்க போறான் பாரத்தவன் செய்ய போறான் பாரத்தவன் செய்ய போறான் வல்லரக்கன் கடவுளையும் பார்க்க போறான் கடுந்த மக்கள் சென்னையும் பார்க்க போறான் இருந்து தவம் செய்ய போறான் பகவானையும் பார்க்க போறான் பாரத்தவன் செய்ய போறான் பாரத்தவன் செய்ய போறான் பார்க்க போறான் இந்த வல்லரக்கன் அவனோ கொண்டு வந்த சுமைகள் ஆலம் மரம் அடியது சுமைகளையும் இறக்கி வைத்தங்கரை வாடி வந்து வல்லரக்க ராட்சதன் முழுகுவான் துயில் களையா ஆலம் மரம் அடியது ஆயிரம் உள்ள கம்பம் நட்டி கம்பத்திற்கு அடியது தலவாழ இலவேறி தலவங்கள இலக்கு மேல எங்க பழம் தச்சன நாளு நிறவிளக்கு வல்லரக்க ராட்சதன் சாம்பூராணி பக்தியோடு சங்கரனை பணகுவானா வல்லர்கள் புகழும் நாடு கோடம் மழை பொழியும் நாடு நாட்டிலே நல்ல நாடு எந்த நாடையா நமது கீழ பிள்ளையார் குளம் நகரத்தில் வாசம் செய்யும் எனது அன்பு அண்ணாச்சியான யார் பொறுமைக்கு தருமர் குடையிலே கருணர் குடையிலே கருணன்
கருப்பசுவாமி கோமரத்தாடியும் கூட ஆமையார் அவள் சகலகலா வல்லவர் அல்லவா? வல்லவர் அல்லவா? அவள்கிட்ட இல்லாத தொழிலே கிடையாது. கிடையாது கிடையாது அல்லவா? டீ ஹோட்டலா ரெடி. ஆமா, எத்தனையோ தொழில் கையில வச்சிருக்காங்க நம்ம அண்ணாச்சி. அவர்கள் அண்ணாச்சி சுந்தரம் தேவர் அவர்கள் 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 திருக்கரத்தினால் முதலாக ஆண்டவன் ஓடக்கர கருப்பசாமி ஆலய திருவிழாவை முன்னிட்டு நமது அன்பு தம்பி பாடுகிறார் என்று 100 லட்சம் அன்பளிப்பாக செய்திருக்கிறார்கள். ஆமையார் 100 லட்சத்தை அன்பளிப்பாக செய்த அன்பு அண்ணாச்சி சுந்தர தேவர் அவர்களும் அவர்கள் குடும்ப குலகோத்திரங்களும் வழி வழி வம்சங்கள் எல்லார் முள்ளும் அறியாமல் முறிந்த கொப்பு மாடிடாமல் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் பெற்று நீடோடி காலம் வாழ்க வாழ்க என்று கருப்பசாமி அருளால் கல்யாணம் வாழ வேண்டும். தளவை மாடன் அருளால் வாழண்ணுமா 100 கோடி வாழண்ணுமா ஒரு கோடி மலைமூறுகள் சன்னதி இப்படியாக அந்த வல்லரக்கராட்சதனாகப்பட்டவன் ஆமையார் ஆண்டவன் பகவானை பார்ப்பதற்காக 1000 முழ ஒரு கம்பத்தை நட்டினான் அல்லவா? ஆண்டவன் பகவானை பார்ப்பதற்கு தேங்காய் பழம் எல்லாம் உடைத்து வைத்து அசுரரக்கன் பிள்ளையார் பூசையெல்லாம் முடித்தான். முடித்து அடுத்து என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்கின்றான் வல்லரக்கன்? கம்பத்தடிமே அல்லையல்லோ மலையல்லோ கசப்பு கூடமும் வைத்தான் கசப்பு கூடத்தில் மேலே குடத்தின் மேலே மாங்குள்ளையை கொண்டு வைத்தான் மாங்குள்ளைக்கு மேலே எல்லோ மேலையல்லோ மணி உருண்டத்தை அங்க வைத்தா மேலையல்லோ மணி உருண்டத்தை அங்க மேலே தங்க மேலே மிச்சங்கனியை வைத்தா கனிய வைத்தா மிச்சங்கனிக்கு மேலே கணிக்கு மேலே ராஜுதனா ஒரு கொத்தமல்லி எதழ வைத்தா எதழ வைத்தா கொத்தமல்லி எதழும் மேலே எதழும் மேலே எதழும் மேலே முத்து பருப்பு வைத்தா பருப்பு வைத்தா எதழு மேலே முத்து பருப்பு மேலே பருப்பு மேலே ராஜுதனா முத்து பருப்பு மேலே மேலே செவ்வரளி பூவ வைத்தான் செவ்வரளி பூ மேலே செப்பு ஊசி கொண்டு வைத்தான் ஊசி மலை ஊசி நட்டி உடையவனை பார்ப்பதற்கு வல்லரக்கராட்சதந்தா ஊசி மேல ஒரு கால் தலையில் 2 கையும் கைகளோடு முடிகளோடு சன்னாசி கோலத்தோடு
உறக்கமானது இல்லாமல் உடையவன் பகவானே தஞ்சமன்பு அமையார் 1000 முழ கம்பத்தில் உட்கார்ந்து அரகரா சிவனே சம்போ மகாதேவா என்று என்று ஆண்டவன் பகவான் திருவடிகளை நினைத்து உச்சரித்து 1000 முழ கம்பத்தில் தவம் இருக்கும் போது இருக்கின்ற போது வல்லரக்கன் தவமானது என்னையார் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கின்றது? எல்லாம் வல்லையெல்லாம் வாசி பெற்ற அலைரோமம் சடைகள் வெண்ண சடைகள் பின்ன மாட்டில் முளைத்த அவனுக்கு முளைத்த மாறும் மாட்டில் பூச்சோரிய மாட்டில் முளைத்த மாறும் மாட்டில் பழுத்துதீர காற்றடித்து மணல் பறக்க ஆராஞ்செடி மேல்படர பச்சி கூடுகட்ட அடக்கலத்தான் முட்டை போட்ட வல்லரக்கல் தவங்கள் எல்லாம் வந்து எச்சம் போட்ட கோலங்கள் போட்டது போட்டதை ஆமையா உறக்கமானது இல்லாமல் அன்னாகாரம் மறந்தாமல் 12 ஆண்டு காலம் தவத்தில் இருக்கிறான் வல்லரக்க ராட்சதன். ராட்சுதன் அல்லவார். அவனுடைய தவ நிலையானது எப்படி தோன்றுகின்றது? எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி ஒரு வருடம் 2 வருடம் உடையவனை காணலையே 4 வருட காலம் கண்ணனை காணலையே 5-6 வருட காலம் ஆண்டவனை காணலையே வல்லரக்கல் தவங்கள் எல்லாம் 8 வருட இசனைத்தான் காணலையே 12 வருட 12 வருட பகவானை காணலையே ஆண்டவன் பகவானை காணவே இல்லை 13வது வருடத்தில் பங்குனி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் வல்லரக்க ராட்சதன் தவங்களானது ஆதி பொன்னு வெள்ளி கைலாச பருவதத்தில் என்ன அலங்காத கைலாசோ அலங்குதையாது சம்மையோ உலங்காத கைலாசோ உலங்குதையாது சமையோ கைலாசோ
மனம் குலுங்கும் போது பகவன் தேவி பார்வதியாய் பகவானிட்டும் ஓட்டி வந்து கையெடுத்து வணங்குவாளா கையெடுத்து வணங்குவாளா கடவுள் தேவி பார்வதியா அலங்குகின்ற மாயோ மன்னே குலுங்காத கைலாசோ குலுங்குகின்ற மாயோ மன்னே பார்வதியால் கேட்ட போது கேட்கும் போது பகவானோ யாரு சொல்வா பகவான் யாரு சொல்வா சிவபெருமான் இளந்தரித்து வந்தார் அல்லவா? வருகிறார் அல்லவா? ஐயா என்னையா பகவானுக்கு வந்து வலதுகண் சூரியன். ஆமா, வலதுகண் சூரியன். அந்த பகவானுக்கு இடதுகண் வந்து சந்திரன். ஆமா, இடதுகண் சந்திரன் அல்லவா? அதனால பகவான் நெத்தி கண்ணை பகவான் திறந்து பார்க்கிறார். அவர் நெத்தி கண்ணால பார்க்கின்ற போது அந்த வல்லரக்க ராட்சதன் தவத்தை கண்ணால கண்டார். தவத்தை கண்ணாலே கண்டுட்டார். பெண்ணே பார்வதி அதள பாதாள இந்த உலகத்திலே சடைகளோடு முடிகளோடு சன்னாசி கோலத்தோடு ஒரு வல்லரக்க ராட்சதனானவன் 1000 முழ கம்பத்துல உட்கார்ந்து அதோ இருக்கிறான் பார்த்தவத்துல. எப்ப 1000 முழ கம்பத்துல தலையில நிக்காரு. 12 ஆண்டு காலம் தவமானது செய்து வருகிறான் அம்மா. ஆமா இருக்கலாம். அவனுடைய தவந்தான் அம்மா கைலாச மலையானது ஆடுகிறது. அவனுடைய தவ நிலையானது கைலாசம் ஆட்டுது. அதனால பெண்ணே பார்வதி அரக்கனுக்கு நாமல் பூலகத்தில் சென்று வரம் கொடுக்க கூடாது. ஏனாதா விவரமா சொல்லுங்க. எதுக்கு? அவனோ கொடிய வல்லரக்கன் அம்மா, கொடிய வல்லரக்கன். அப்படி என்ன பெரியவன் பாவம் பண்ணிட்டான்? பல பாவங்களை எல்லாம் செய்த பாவி வல்லரக்கன். அந்த மகாபாவி செய்த பார்க்கும்போது தெரியல ஐயா, அவனுடைய பாவமானது கைலாசத்துல கணக்குல ஏறிக்கிட்டே போகுது. ஓ அம்மா, கணக்கே இல்லாம ஏறிக்கிட்டே போகுது கைலாசத்துல. அதனால பெண்ணே பார்வதி தொடங்கியாச்சு. அந்த அரக்கனை கைலாச மலைக்கு அழைத்து வந்து அவனுக்கு வேண்டிய வரத்தை எல்லாம் நாமல் கொடுக்க வேண்டும். அவனை கைலாசத்துல வைத்தே கொன்னுகுலை முடிக்க வேண்டும் என்றார் பகவான். அமையா கைலாசத்துல வைத்து அவன் கதையை முடிக்கணுமா? அங்க வச்சு கதையை முடிக்கணும், வேற வழி இல்ல என்று பகவான் சொல்லும் போது நம்மை பார்வதி சம்மதித்தான். என்ன ஆண்டவன் பகவான் ஆகிய சிவபெருமான் அரக்கனை கைலாச மலைக்கு அழைத்து வருவதற்கு யாரை வரவழைத்தார் தெரியுமா? யாரை வரவழைக்க போகிறார்? கிழக்கோட்ட வாசலில் படுத்திருக்கிறார். யாரு? அவர் பகவானுடைய வாகனம் அல்லவா? வாகனம் அல்லவா? அந்த நந்தி பகவானை அழைக்கின்ற போது சுவாமி பகவான் சத்தம் காதில் கேட்டு